அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக சுகாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சபலம் பெற்று லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் அமர்வதால் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு அமோகமான யோக வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தெறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்ள முடியும். லாபத்தில் அமர்ந்து 3, 5, 7 ஆகிய இடங்களை பார்ப்பதால் காதல் திருமணம், நிச்சயிக்கப்பட்ட நல்ல வரன் கிடைத்த திருமணம், அது மட்டுமல்லாது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நல்லபடியாக தீருதல், நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்டவை சாதகமாக அமையும். எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு லாபத்தில் உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் அவர் உச்சம் பெறுவதால் நீண்ட நாள் எதிர்பார்த்த மிக சிறப்பான நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், இனி தார தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் அசூர வளர்ச்சியும் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதோடு மிக பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகளை இந்த வேளையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே குரு பகவானினுடைய இந்த அமைப்பை மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்ச குரு அதிசாரமாக அமரக்கூடிய இந்த வேளையில் சுமார் அடுத்து வரக்கூடிய 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமோகமாக உங்களை தேடி வருகிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்ப்பதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சி, முன்னேற்றம் போன்றவற்றை நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் குரு பகவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சுமார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சம் பெறுகிறாருங்க. அவர் உச்சம் பெறுவது மிகப்பெரிய அளவுல பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுவது இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம். ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவுல பலம் பொருந்திய அமைப்பில் விளம்பெறுகிறார் குரு பகவான். அக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் கூட அவர் உச்சம் பெற்றிருப்பதால், பலம் பெற்றிருப்பதால் பல வகையில நன்மை உறுதியாகவே நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான சுபகாரியங்களும் மங்களகரமான சுப நிகழ்வுகளும் இந்த வேளையில் உறுதியாகவே அடுத்தடுத்து நிறைவாக கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கிறார். ஏனென்றால் குரு பகவான் நீச்சம் பெற்றிருக்கும் போது வலுவிழப்பார், ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது நிறைந்த நன்மையை கொடுப்பார். அதைவிட உச்சபலம் பெறும் தருணம் என்பது அனைத்திலும் மிக பெரிய அளவிலான ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் தான் தற்போது அமர்ந்திருக்கிறார். நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மனித வாழ்வுல பெரிய அளவிலான வளர்ச்சி, முன்னேற்றம் என அனைத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் குரு பகவான் தான். மனித வாழ்வில் நேர்கதியில் தாமதம், சிக்கல், சிரமம் அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவர் என்றால் உறுதியாகவே குரு பகவான் மட்டும்தான். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடும். அது மட்டுமல்லாது குரு பகவான் விதமான நன்மையை 2, 5, 7, 9 மற்றும் 11
ஆகிய இடங்களில் வலம் பெறும்போது அள்ளி கொட பாருங்க. சுகஸ்தானத்தில் இயற்கை சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது பாவகிரக சேர்க்கையாலும் முழு சுபகிரகமாக இருக்கிறார். அவர் இந்த வேளையில் தனித்து வலம் பெறுவதை காட்டிலும் மிக சிறப்பாக அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் அவ்வப்போது சந்திரனுடன் இணைந்து வலம் பெற போகிறார். எனவே இந்த தருணத்தில் பெரும்பாலும் தனித்து இருந்தாலும் கூட அவர் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தார தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான உபகாரியங்களும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அதிரடியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும். குரு பகவான் ஜென்மம் அஷ்டமம் போன்ற சாதகமற்ற இடங்களில் அமர்ந்தாலும் கூட குரு பகவான் இந்த வேளையில் தோஷமற்ற அமைப்பில் அதீத பலத்துடன் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நாள் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. தொட்ட காரியம் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாக நிச்சயமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த வேளையில் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்த அற்புதமான தருணமாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவேதான் உறுதியாகவே ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல காரியங்கள் தாரதப்பட்ட கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூடுகிறது. எனவே தவறவிடாமல் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு பகவான் உச்சம் பெறுவதால் உங்களது வீடு தேடி உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு. உங்களது பெயரிலேயே அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தும் குருவின் அமைப்பால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் சிக்கல் என்று இருந்த பல காரியங்களை மறுபடியாகி லாபத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் பல யோகங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் அபரிவிதமாக கைகூடுகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகளில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் நல்ல முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குரு பகவான் உச்சபலம் பெறுவதால் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான காரியங்கள் கூட தடையில்லாமல் வெற்றிகரமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. கலைத்துறை அரசியல் துறையில் அபரிவிதமான வாய்ப்புகள் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் லாபத்தில் வலுவாக அமரக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிட சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றவர்களை நம்பி ஒப்படைத்த பொருட்களை கலப்பம் இல்லாமல் தெளிவுடன் அவர்கள் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உண்டு. உங்களது கடின உழைப்பிற்கேற்ற பலன் கடைசி நேரத்தில் கூட கிடைக்கலாம். ஏனென்றால் லாபத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த பல பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். எனவே மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி இந்த தருணத்தில் வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கன்னிராசிக்காரர்கள் உறுதியாகவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக அற்புதமாக கைகூடும்.